சார் விஜய் வந்து அவருடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஊழல் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்றாங்க விஜய் வந்து தன்னுடைய வளர்ச்சிக்காக பேசுறாரு. திமுக அப்படிலாம் கிடையாது. அந்த விஜயுடைய சம்பளம் வந்து 250 கோடின்னு நம்ம சொல்றோம். அது இல்லாம அவருக்கு தனியா ஒரு ஏரியாவும் கொடுக்குறாங்க. அப்ப அவருடைய சம்பளம் எவ்வளோ? 400 கோடி வரும். 400 கோடி வருது. 400 கோடி வேண்டாம், எனக்கு நான் மக்களுக்காக பணியாற்றுறேன்னா யாராச்சும் இதை வந்து ஏத்துக்குவாங்களா ஏத்துக்க மாட்டாங்களா? சார் மற்றவங்க எல்லாம் வந்து சம்பாதிக்கிறாங்க. அவன் சம்பாரிச்சிட்டு வர்றாரு விஜய். விஜய் வந்து ஒரு படத்துக்கு அவர் மாசு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஒரு வருஷத்துக்கு 4 படம் அடிச்சா எவ்வளோங்க? 2000 கோடி ஆச்சுல்ல? 1600 கோடி ஆச்சு. 1600 கோடி ஆச்சுல்ல? வருஷம் 1600 கோடி சம்பாரிச்சிட்டு போட்டோம், ஜாலியாக தானே இருப்பா. அப்படி ஏன் அவர் வந்து மக்களுக்காக வந்திருக்காரு? மக்களுக்காக சார் எல்லாத்தையும் எதிர்பார்க்கணும் சார். நீங்கள் 2 பேர் ஆண்டுட்டு இருக்கக்கூடாது சார். 3ஆவதாக ஒருத்தன் வரணும் சார். அவங்களுக்கு நம்ம வந்து வாய்ப்பு கொடுக்கணும். பண்ணுறாங்க இல்லையாங்கிறது. ஏன் கேரளாவிலலாம் என்ன பண்ணுறாங்க? மாற்றி தானே வாய்ப்பு கொடுத்து வாழ்கிறாங்க. ஒரே ஆளாக உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி மாற்றம் வந்தாதான் தமிழ்நாடு ஒரு கொஞ்சம் பார்க்கலாம். இல்ல விஜய் வந்து அவருடைய சுயநலத்துக்காக பேசுறாரு அப்படின்னு மக்கள் கருத்துக்கு என்ன சொல்றீங்க நீங்க? மக்கள் கருத்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விஜய் சொன்னது 100% உண்மை. உண்மையை சொன்னது தப்பு கிடையாது. அவர் வந்து சுயநல கருத்தெல்லாம் சொல்லவே இல்லை. உண்மையை தானே சொல்லியிருக்காரு. எப்படி கருத்தாகும்? அவர் வந்து பொய்யா எந்த ஒரு தகவலும் கொடுக்கல. உண்மையை தான் சொல்லியிருக்காரு. அது உங்களுக்கும் தெரியும் சார். எல்லாத்துக்குமே தெரியும். எதையுமே பேச முடியாது. ஒன்றும் கிடையாது. இப்போ சினிமா நடிச்சுட்டு வந்தார். அவர் துணை முதலமைச்சராக இருக்கார். எப்படி சார் அதெல்லாம் சாத்தியமா? இதெல்லாம் நீங்களே புரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் நம்ம பேச வேண்டியதில்லை. அதாவது கட்சின்னு நான் சொல்லலை, பொதுப்படையாகவே எடுத்துக்க முடியாத ஒரு செய்தி இதெல்லாம். இப்போ நிறைய பேர் கட்சியில் இருக்காங்க. அவங்க கட்சியிலேயே நிறைய பேர் இருக்காங்க. அதில் யாருமே டெப்டி சிஎம் அந்த மாதிரி வரல. இல்லை, நீங்கள் எடுத்த உடனே இவர் முதலமைச்சர், அவங்க பையன் துணை முதலமைச்சர், அதுக்கப்புறம் இவர் முதலமைச்சர் வருவார், அவங்க பையன் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் வருவார். இது வந்து அதான் நான் சொன்னல, இது நாட்டாமல் நான் தாண்டா ஆளணும் அப்படிங்கிறது தான் இது வரும். இதுக்கு மேலே ஒன்று. இப்போ விஜயோட இந்த கருத்துக்கு நீங்கள் 100% வரவேற்பு தரீங்க? 200% விஜய் கருத்துக்கு சூப்பர்.